ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். நான் உங்கள் சுரேஷ்குமார். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். இந்த படைப்பின் மூலமாக நிறைய பேர் மதங்களை விட்டு வெளியேறுவதற்கு ஒரு முக்கியமான புள்ளியாக அமைந்தது சாத்தானுக்கும் கடவுளுக்கும் நடந்த இந்த பிரச்சனை. நிறைய பேர் மதங்களை விட்டு வெளியேறினார்கள். கிறிஸ்துவ மதம், இஸ்லாமிய மதம், யூத மதங்களிலிருந்து மக்கள் கூட பேர் வெளியேறியதுக்கு முக்கிய காரணம் இந்த படைப்பு புள்ளிதான் மிகவும் முக்கிய பிரச்சனையாக இருந்தது. கடவுள் முதலாக ஏஞ்சல்ஸை படைக்கின்றார். இந்த உலகத்தை படைப்பதற்கு, இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு முதலே கடவுள் ஏஞ்சல்ஸ் அனைவரையும் படைத்து விட்டார். இந்த ஏஞ்சல்ஸை படைத்தது கடவுள் தன்னை வழிபடுவதற்காக இல்லை, கடவுளின் அனைத்து வேலைகளையும் செய்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஏஞ்சல்ஸ். ஏஞ்சல்ஸில் நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கின்றது. அதிலே சாத்தானும் ஒரு நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான். கேப்ரியல் கேள்விப்பட்டிருப்பீங்க. பைபிளில் கூறப்பட்டது போல கேப்ரியல் ஒரு ஏஞ்சல், மிக்காயல் ஒரு ஏஞ்சல், இப்படி நிறைய ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. சாத்தானும் அதில் ஒரு ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் மார் படைக்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் கடவுளின் வேலைகளை செய்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எப்பொழுதும் கடவுளுடனேயே இருப்பவர்கள். இந்த ஏஞ்சல்ஸ் மார் எப்பொழுதுமே இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த வேலை முடிந்தவுடன் திரும்பி கடவுள் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் திரும்பி விடுவார்கள். ஒவ்வொரு ஏஞ்சல்ஸுக்கும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கும். இந்த உலகத்தை படைத்து முடித்த பின், இந்த உலகம் 7 நாட்களில் படைக்கப்பட்டதாக பைபிளில் கூறப்படுகின்றது. அதற்கு பிறகுதான் கடவுள் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கின்றார். படைத்த பின்னர் சாத்தானுக்கும் கடவுளுக்கும் பிரச்சனை உருவாகின்றது. இந்த உலகத்தின் பொறுப்புகள் அனைத்தும் சாத்தானின் கைகளிலே தான் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. The book of Genesisல் கூறப்பட்டது போல ஏஞ்சல்ஸ் படைக்கப்பட்டது கடவுளின் தூய ஆவியிலிருந்து. ஏஞ்சல்ஸ் அனைவரும் படைக்கப்படுகின்றார்கள். அதாவது சாத்தான் உட்பட கடவுளின் தூய ஆவியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் தான் இந்த ஏஞ்சல்ஸ். பியோர் டிவைன் லைட், பியோர் ஸ்பிரிட்ஸ். மனிதன் படைக்கப்பட்டது விண்வெளி கழிவிலிருந்து படைக்கப்படுகின்றான். விண்வெளி கழிவு என்பது விண்வெளி தூசிலிருந்து மனிதன் படைக்கப்படுகின்றான். ஏஞ்சல்ஸுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கழிவு உயர்ந்தது, அதாவது கடவுளின் தூய ஆவி, விண்வெளி கழிவு, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. அங்கதான் ஏற்றம் தாழ்வு உண்டாக்கப்படுகின்றது. அது சாத்தானின் மனதிலும் தோன்றப்பட்டிருக்கின்றது. இதனால் தான் சாத்தான் மனிதனை வழிபட மறுத்தார். கடவுளின் சொல்லை நிராகரித்ததற்காக, கடவுளின் சொல்லை தட்டியதற்காக சாத்தானும் அவருடைய குழுக்களும் அவருடைய ஃபாலோவர்ஸ் பூமியிலே தூக்கி வீசப்பட்டார்கள். எங்கே தூக்கி வீசப்பட்டார்கள்? இந்த பூமியிலே மனிதர்களை அழிப்பதற்காக கடவுள் தூக்கி வீசப்பட்ட இடம்தான் இந்த பூமியிலே. மனிதர்களை அழிப்பதற்காக, சரியா, கடவுள் சாத்தானையும் சாத்தானின் குழுக்களையும் இந்த பூமியிலே தூக்கி வீசுகின்றார். சாத்தானுக்கு இந்த பூமியில் தெரியாத இடமே இல்லை. எல்லா இடமும் தெரியும் இந்த பூமியில். ஏனென்றால் கடவுள் இந்த உலகத்தை படைத்து விட்டு சாத்தானின் கைகளிலே தான் பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். அதனால் சாத்தானுக்கு நன்றாகவே தெரியும் இந்த பூமியில் எது எங்கே இருக்கின்றது. ஆதாமோடு சேர்ந்து இங்கு ஜாதியும் படைக்கப்பட்டிருக்கு. ஆதாமோடு சேர்ந்து இங்கே பெண் அடிமைத்தனமும் படைக்கப்பட்டிருக்கின்றது. 2 படைப்புகளை கடவுள் படைத்திருக்கின்றார். ஒன்று ஜாதி, இன்னொன்று பெண் அடிமைத்தனம். இங்கே படைப்புகள் சமனில்லை. இங்கே கடவுளால் படைக்கப்பட்ட படைப்புகள் சமனான படைப்புகள் இல்லை. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. அதாவது பெண் படைக்கப்பட்டதும் ஆணின் தேவைக்காக கடவுள் படைத்திருக்கின்றார். ஏவாளை படைத்தது ஆதாமின் தேவைக்காக மட்டும்தான். இந்த ஏவாளை படைத்திருக்கின்றார் இந்த கடவுள். நான் சொல்லும் விடயங்கள் அனைத்தும் இந்த புக் ஆஃப் ஜெனசிஸில் வடிவாக தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. கடவுள் எதை எப்படி படைத்தார், சாத்தானுக்கும் கடவுளுக்கும் எங்கே பிரச்சனை ஏற்படுகின்றது, அனைத்து படைப்புகளும் எப்படி படைக்கப்பட்டது, அனைத்து விடயங்களும் இந்த புக் ஆஃப் ஜெனசிஸில் கூறப்படுகின்றது. இதே விடயங்கள் குரானிலும் கூறப்படும். ஏவாள் படைக்கப்பட்டது ஆதாமின் விலா எலும்பிலிருந்து படைக்கப்படுகின்றார். அங்கே பெண் அடிமைத்தனம் தோற்றுவிக்கப்படுகின்றது. 2 படைப்புகளும் சமமான படைப்புகளாக இல்லை. முதல் பெண் அடிமைத்தனம் உருவாக்கப்பட்டதும் கடவுளால் தான். இந்த பெண் அடிமைத்தனம் உருவாக்கப்பட்டது கடவுளால். இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் கடவுள் படைப்பதற்கு முதல் இந்த ஏஞ்சல்ஸ் அனைவரையும் கடவுள் படைத்து விட்டார். கடவுள் இந்த உலகத்தை 7 நாட்களில் படைக்கின்றார். 7வது நாள் அவர் ஓய்வெடுப்பதற்காக செல்கின்றார். முதல் நாள் இரவையும் பகலையும் உருவாக்கி விடுகின்றார். அந்த வேளையில் சூரியன் இல்லை. சூரியன் இல்லாமல் கடவுள் எப்படி அந்த பகல் வேளையை உருவாக்கினார் என்ற மற்றொரு கேள்வி இங்கே எழும்புகின்றது. கடவுள் முதல் நாள்
கடவுளால் முதல் நாள் படைக்கப்பட்டது இரவும் பகல். சூரியன் இல்லாத ஒரு இரவும் பகலையும் கடவுள் படைத்து விடுகின்றார். இரண்டாம் நாள் கடவுள் வானத்தை உருவாக்குகின்றார். மூன்றாம் நாள் கடலையும் தாவரங்களையும் படைக்கின்றார். நாலாம் நாள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தையும் படைக்கின்றார் கடவுள். நான்காம் நாளில் தான் கடவுள் சூரியன், சந்திரன், அனைத்து நட்சத்திரங்களும் படைக்கப்பட்டது. ஐந்தாம் நாளில் படைக்கப்பட்டது கடல்வாழ் உயிரினங்கள். கடலிலே வாழக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் கடவுள் ஐந்தாம் நாள் அன்று உருவாக்குகின்றார். ஆறாம் நாள் படைக்கப்பட்டதுதான் அனைத்து மிருகங்களும். அதே நாளில் தான் மனித இனமும் படைக்கப்படுகின்றது. அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட அந்த மனித இனம் தான் ஆதாம், ஏவாள். 6 நாள்ல எல்லா வேலையும் கடவுள் முடித்து விட்டார். சிறப்பாக அனைத்தையும் முடித்துவிட்டு 7வது நாள் கடவுள் ஓய்வெடுப்பதற்காக சென்று விடுகின்றார். இந்த ஓய்வெடுப்பது என்பது மிகவும் முக்கியமானது. யூத மதத்திலே மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. அந்த நாளில் எந்த வேலையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். பழக்கத்தை இயேசுநாதர் வந்து மாற்றுகின்றார். அங்கேதான் இயேசுநாதருக்கும் ரோமானியர்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் முதல் பிரச்சனை தோற்றுவிக்கப்படுகின்றது.